ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய் தூப வர்க்கத்தை அவர் அங்கே பிடித்து ஜனங்களுக்காக ஜெபித்து மேசியாக்காக ஜெபித்து திரும்பி வெளியே வந்து ஜனங்களை ஆசீர்வதித்து அனுப்பும். இதுதான் ஆசாரியருடைய வேலை. ஸோ ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்கிறாங்க. இவ்வளோ நேரம் போய்விட்டது, இன்னும் அவர் திரும்பி வரவில்லை. ஒருத்தர் பார்க்குறாங்க, என்ன ஆச்சுங்க, ஜகரியா எங்கேயாவது ஆள் அங்கேயே அவுட் ஆயிட்டாரா, ஏன்னா அது அங்கேயே மயக்கம் போட்டுட்டாரா? ஒருத்தர் காத்து கொண்டே இருக்கிறாங்க, ஏன்னா அவர் வரவில்லை. காலம் சென்ற பின்பதாக அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஜகரியா என்ன பண்ணுறாருங்க, மீண்டும் வெளியே வரார். வெளியே வந்த பொழுது அவரால் பேச முடியல. பேசி தான் அவங்களை அனுப்பணும், ஆனால் அவரால் என்ன பண்ண முடியலைங்க, பேச முடியல. இஸ்ரவேல் வந்திருந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அன்றைக்கு எழுப்பி, என்ன நடந்தது, உள்ளே என்ன நடந்தது? கட்டாயம் நான் நினைக்கிறேன் ஜகரியா கை செய்கை மூலமாக அங்கே வந்திருந்த மற்ற ஆசாரியர்களுக்கு விளக்கி சொல்லியிருப்பார் என்ன நடந்தது உள்ளே என்று. அவர் சொல்லியிருப்பார், நாங்கள் அவர் கை செய்கை மூலமாக அவங்க உள்ளே போன பொழுது ஒரு தேவதூதன் என்னோடு பேசினார், தேவதூதன் இந்த மாதிரி ஒரு தீர்க்க தரிசனத்தை சொன்னார் என்று தான் அவர் சொல்லியிருப்பார். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு கூடி வந்திருந்த ஜனங்களுடைய இருதயங்கள் பரவசம் அடைந்திருக்கும். ஏனென்றால் 400 ஆண்டுகளாக வருடமாக எல்லா ஜனங்கள் அதே இடத்தில் கூடி ஒவ்வொரு வருடமும் அந்த இடத்தில் கூடியிருந்த பொழுது ஆசாரியர் வெளியொருவார், ஆசீர்வதிப்பார், அனுப்புவார். ஒருவரும் எந்த ஒரு ஆசாரியரும் தேவ வார்த்தையோ எந்த விதத்தில் ஒரு சந்திப்பை குறித்து அவ்வளோ வருடங்களாக ஒருவரும் பேசவில்லை. ஆனால் அன்றைக்கு ஒரு விசேஷமான நாளாக இருந்தது. 400 வருடங்கள் அடைக்கப்பட்டிருந்த வானம் அன்றைக்கு திறக்கப்பட்டது. அன்றைக்கு அந்த ஆசாரியர் தேவனுடைய பிரசனத்திலிருந்து வெளியே வந்த பொழுது அங்கே கூடி வந்திருந்த எல்லா ஜனங்களும் ஒரு முகத்தை பார்த்தோன்னே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த மனிதன் தேவனை தரிசித்திருக்கின்றார், தேவன் ஒருவோடு பேசியிருக்கிறார், இங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு என்று அத்தனை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அன்றைக்கு அறிந்திருக்கும். உங்களையும் நான் பார்த்து சொல்கிறேன், நீங்கள் தேவ ஆலயத்திற்குள்ளும் தேவ பிரசனத்திற்குள் வருவது ஒரு லேசான காரியம் இல்லைங்க. நீங்கள் நின்று கொண்டிருப்பது ஒரு பரிசுத்த இடம். பரிசுத்த இடத்தில் தேவன் தங்களுடைய ஜனங்களோட சந்திக்கின்ற ஒரு இடம். அந்த இடத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வருவீர்கள் என்றால் நிச்சயம் தேவன் நம்மோடு கூட சந்திக்கின்ற இடமா இந்த இடம் மாறும். நீங்கள் இந்த இடத்தை விட்டு திரும்பி போகும் பொழுது உங்களை பார்க்கின்ற சொல்லுவாங்க, உங்க முகத்தை பார்த்தாவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குங்க, உங்க முகத்தை பார்த்தா ஒரு சமாதானம், உங்க முகத்தை பார்த்தா ஒரு பிரகாசம். நீங்க சொல்லுவீங்க, நான் தேவ பிரசனத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன், தேவனுடைய பிரசனத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது பாரமாக என்னுடைய கவலைகள், என்னுடைய எல்லா பிரச்சனைகள், என்னுடைய கண்ணீர் தேவனுடைய பிரசனத்தில் நிக்க 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 மலை போல் இருந்த பிரச்சனைகள் அதை மெழுகு போல ஆண்டவர் அதை என்னுடைய வாழ்க்கையில கடத்திட்டாருங்க. நான் சொல்றேன், இன்று காலையில சாட்சியாக பலர் நீங்கள் போய் உங்கள் வீட்டில் சொல்லுவீங்க, நான் இன்னைக்கு காலையில சபைக்கு வந்த பொழுது என்னால் எப்படி வாழ போறேன்னு எனக்கு தெரியல, இந்த கடனை எப்படி எனக்கு தீர்க்கணும்னு எனக்கு தெரியல, இந்த வியாதியிலிருந்து எனக்கு எப்போ சுகம் கிடைக்கணும் எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கு தேவ ஆலயத்திற்கு நான் போன பொழுது தேவன் என்னோடு பேசினார், தேவன் என்னோடு சந்தித்தார். என்னுடைய இருதயத்தில் இன்று காலையில் நான் உணர்ந்தேன், தேவன் என்னுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கின்றார். தேவ வார்த்தை என்னை நோக்கி வந்தது, தேவன் என்னுடைய சூழல் மத்தியில் எனக்கு ஒரு சமாதானத்தை தந்தார் என்று பலர் நீங்கள் எழும்பி சாட்சி கொடுக்க போறீங்க. உங்களுடைய இருளின் மத்தியில் அடைக்கப்பட்டிருந்த வானத்தின் மத்தியில் எவ்வளோ நாட்களாக ஜெபித்து ஒரு ஜெபத்திற்கு பதில் காணாமல் இருந்தாலும் தேவ பிரசனத்தில் மகிமையான பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்கும் பொழுது கைகளை உயர்த்தி, ஆண்டவரே இன்றைக்கு உங்களோடு கூட நான் சந்திக்கணும், உங்களுடைய வார்த்தையை நான் பெற்றுக்கொள்ளணும், என்னுடைய சூழ்நிலை மாறணும் என்று ஜெபிக்கும் பொழுது நம்மை சந்திக்கின்ற தேவன் அவர், சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தேவன் அவர், உடைந்திருக்கின்ற குடும்பங்களை மீண்டும் கட்டுகின்ற தேவன், நம்பிக்கை இல்லாத இடத்தில் நம்பிக்கை தருகின்ற தேவன் அவருங்க. 400 ஆண்டுகளாக தேவ சத்தத்தை கேட்காத 5 தலைமுறைகள் கடந்து சென்றது. ஆனால் அன்று காலையில் ஒரு சாதாரண ஆசாரியர் தேவ பிரசனத்திற்குள் வந்த பொழுது, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நேரம் வந்த பொழுது தேவன் சந்தித்து ஒரு அற்புதத்தை இஸ்ரவேல் தேசத்தில் துவங்கினாருங்க. அந்த தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் ஏற்ற காலம் நேரம் வரும் பொழுது அவரை தடுத்து நிறுத்துவதற்கு யாரும் இல்லை. இதுதான் என்னுடைய வைராக்கியம். தேவனுடைய குறிக்கப்பட்ட நேரம் என்னுடைய வாழ்க்கையில் வரும் பொழுது அவருடைய அற்புதங்கள், அவருடைய வாக்குத்தத்தங்கள், அவர் என்னுடைய வாழ்க்கைக்கு வைத்திருக்கின்ற நோக்கங்கள் நிச்சயம் நிறைவேறும்.